not a game, it's a rich thing. டெஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம சேனல் Aun Z5 ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், அப்புறம் இந்த ப்ராஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து Aun பிராண்டு, அதாவது டான்சோலவே இவங்க வந்து உங்களுக்கு செல் பண்ணுறாங்க. சரிங்களா, எங்கள் கேவே டெக்னாலஜின்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ இந்த மாடலில் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 7K உங்களுக்கு கலர் இருக்குது. அதுக்கப்புறம் எல்இடி லைட்டு, எல்இடி லைஃப் டைம் வந்து 30,000 hours. உங்களுக்கு கீஸ்டோன் சப்போர்ட் இருக்குது, ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், கண்ட்ரோலர் இருக்குது. 150 inch வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 3 இருக்குது, 4:3, 16:10, 16:9. பவர் சப்ளை 110 to 240 volt. சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் தியேட்டர் வித் ஹை ரெசல்யூஷன் பிரைட்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இந்த பிரைட்னஸோட லட்சணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது ஒரு ப்ரொஜெக்டரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்சசரிஸ். ஃபஸ்ட்டு வெயிட்டை செக் பண்ணிவிடுவோம் எல்லாத்துக்கும் முன்னாடி. இந்த ப்ரொஜெக்டரோட வெயிட் வந்து 1240, அதாவது 1 கிலோ 240 கிராம் இருக்குது. ஸோ இது வந்து போர்ட்டபிலிட்டிக்கான ப்ரொஜெக்டர் தான். ஸோ உங்களுக்கு வெயிட் வந்து 1240 தான் வந்து உங்களுக்கு வருது. சரிங்களா, ஸோ 1200நாலே உங்களுக்கு போர்ட்டபிள் தான். இங்கே பாருங்கள், என் கை சைஸு இங்கே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதோட ஓவரால் சைஸ் இப்படி தான். ஒரு ரிமோட் கொடுக்குறாங்க உங்களுக்கு, ட்ரிபிள் ஏ செல் போடுற மாதிரி. பட்டன் பொறுத்த வரைக்கும் பேக்கு உங்களுக்கு டச் பேட், அதாவது மவுஸ் இது பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் பவர், மற்றதெல்லாம் பை டிஃபால்ட் சேம் தான். அதுக்கப்புறமா உங்களுக்கு 2 3D கிளாஸ் கொடுக்குறாங்க. இது 2 3D கிளாஸு. இது டிஃபால்ட்டாக டான்சோல எல்லோரும் கொடுக்கறது தான். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு வாரண்ட்டி கார்டு. இதில் Z5S அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா உங்களுக்கு யூசர் மேனுவல். இந்த யூசர் மேனுவலில் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கோங்க இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் குயிக்காக வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து யூசர் மேனுவலில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 2 pin பவர் கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ உங்களோட ப்ரொஜெக்டரோட பவர் கன்சப்ஷன் வந்து கம்மி தான். சரிங்களா, கரண்ட்டு பில் கம்மியாக வரும். ஸோ இந்த பவர் கேபிள் வச்சு நீங்கள் சொல்லிடலாம். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து HDMI கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஹை ஸ்பீட் HDMI கேபிள் உங்களுக்கு கூட வருது. அதுக்கப்புறமா உங்களுக்கு பழைய ஹோம் தியேட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு போட்டும், அதுக்கப்புறமா டிஷ் டிவி கூட நீங்கள் இதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். 3.5 mm ஜாக் டு இந்த AV போர்ட், இந்த கனெக்டர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் ஓவராலாக உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் கொடுக்குற அக்சசரிஸ். இந்த ப்ரொஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ரொஜெக்டர் கவரை வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. கவர் எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன இது மாதிரி கொடுக்குறாங்க, பிளாஸ்டிக் ப்ரொடெக்டர் மாதிரி. இதை வச்சுக்கலாம், நீங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மேலே வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. பட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். வேறு ஏதாவது ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா. இங்கே பாருங்கள், அன்பாக்சிங். ஸோ ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கேப்பு. ஸோ இது வந்து முன்னாடி இருக்க வெர்ஷனில் வந்து கிடையாது, Z5க்கு முன்னாடி இருக்க வெர்ஷனில். பட் Z5ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட லென்ஸ் கோட்டிங் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் வருது லென்ஸ் கோட்டிங்கு. ஸோ பவர்ஃபுல் லென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வெண்ட் கிடையாது. சரிங்களா, இங்கே மட்டும்தான் வெண்ட்டு. ஸோ இது வந்து மற்ற இடம்லாம் வெண்ட்டு கிடையாது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறமா ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் இருக்குது. ஸோ என்னென்ன போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததும் உங்களுக்கு 3.5 mm ஜாக்கு. சரிங்களா, அதுக்கப்புறமா ஒரு AV போட்டு, அதுக்கப்புறம் ஒரு HDMI போட்டு, அதுக்கப்புறம் 2 USB போட்டு, இங்கே வந்து ஹீட் சிங்க் கொடுக்குறாங்க. இங்கே நல்லா பாருங்கள், ஸோ உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா ப்ரொஜெக்டரோட பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒரு IR ரிசீவரு. அதுக்கப்புறமா அது கீழே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கரோட
அவுட்புட் நல்லா பாருங்கள் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரொஜெக்டரோட பேக் சைடு. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ப்ரொஜெக்டரோட பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுற டூ பின் சொல்லியிருந்தால, ஸோ அந்த 2 பின்னு அதுக்கப்புறமா இங்கேயும் வந்து உங்களுக்கு வெண்ட் இருக்குது சரிங்களா. ஸோ இங்கேயும் வெண்ட் இருக்குது. மேலே வந்து கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ உங்களுக்கு நான் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வெளியே வருது, அதே மாதிரி உங்களுக்கு உள்ளே போகுது. ஸோ இது வந்து கீஸ்டோன் வந்து இதுதான் கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். வந்து ப்ரொஜெக்டரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் Z5 இல்லைனா Z5S ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஎன் ஸ்டோர்லேருந்து வந்திருக்கு. அதோட QR ஸ்கேன் இருக்குது. உங்களுக்கு ட்ரைபாட் மவுண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் மவுண்ட் இருக்குது. சீலிங் மவுண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ வந்து ட்ரைபாட் மவுண்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி நடுவில் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ சீலிங் மவுண்ட் வந்து கிடையாது. ஸோ இங்கே வந்து டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரொஜெக்டரோட பாட்டமில் இருக்கிறது சரிங்களா. ஸோ ஓவரால் ப்ரொஜெக்டர் அன்பாக்சிங் அவ்வளோதான். ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். பை கைஸ்.